தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவனுடைய வீட்டில் இருப்பதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மை சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது. நமக்கு தெரிந்தவர்கள் விபத்தில் மாட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கடந்து போன வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து எந்த விதமான விபத்துகள், நாசங்கள், மோசங்கள் வராதபடி நம்மை பாதுகாத்தார். ஆகையால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இரவு நேரத்தில் காரைக்கால் திருச்சபையில் இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க. யாராச்சும் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா, ஐயா நீங்க பார்க்க அழகா இருக்கிறீங்கன்னு? எல்லாரும் திடகாத்தமாய் சரீர சுகத்தோடு பலத்தோடு நீங்கள் இருப்பதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, வெளியூர்களில் இருந்து ஜனங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடியேனுக்கு இந்த பகுதிக்கு வருவதற்கு தேவன் ஒரு சாக்கியத்தை தந்திருக்கிறார். அருமையான சகோதரர், அவருடைய பெயர் கூட எனக்கு சரியா தெரியாது. ஆயிரம் கூட கர்த்தர் தெய்வீக அன்பினால் ஒருவரை பார்க்க செய்தார். பிரான்ஸ் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற அந்த மகன் அழைப்பு நிமித்தமாய் இந்த நாளிலே நான் இந்த திருச்சபையில் இருக்கிறேன். நாம் இந்த இரவுல பார்க்க இருக்கிற இந்த செய்தி நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் சொல்ல இருக்கிற எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளா இருக்கும். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒருவேளை நான் எவ்வளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவுக்காக நான் பேச ஜெபத்தோடு வந்திருக்கிறேன். இந்த நாளின் செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாக தேவனை நோக்கி நாம் தரிசிப்போம். Yeah.
சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, ஒருவனை உயர்த்துகிறவரே, ஒருவனை தாழ்த்துகிறவரே, வாசலை திறக்கிறவரே, அதை அடைக்கிறவரே, நீர் அபிஷேகித்தால் ஒருவன் அபிஷேகமாக இருப்பான், நீர் எடுத்தால் அந்த அபிஷேகத்தை இழந்து போய் விடுவான். நீர் ஒருவரை உயர்த்தினால் அவன் உயர்த்தப்பட்டே காணப்படுவான், நீர் ஒருவரை தாழ்த்தினால் அவன் தாழ்த்தப்பட்டே காணப்படுவான். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிற பிதாவே, இந்த பரிசுத்த நாளிலே உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் நீர் வாசம் பண்ணும்படியாய், இஸ்ரவேலர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாய் மோசேயிடம் சொன்னீர், நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாராக என்று நீர் சொன்னீரே. அதனுடைய கருத்து என்ன? எங்கள் ஆண்டவர் அந்நாட்களிலே வாசம் செய்தீர், இந்நாட்களிலும் சபைகளிலே வாசம் செய்கிறீர், எங்களுக்குள்ளுமாய் வாசம் பண்ண விரும்புகிறீரே. கிழக்கு வாசல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படியாக கேட்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, பரிசுத்தமாகும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக இயேசுவின் மேன்மையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாத்ராகமம் புத்தகத்துல பழைய ஏற்பாடுல யாத்ராகமும் லேவியாகமும் அந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு ஆசரிப்பு கூடாரத்தின் செய்தி இருக்கிறது. நம்ம பல நேரங்களிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் செய்திகளை நாம் கேட்டிருக்கலாம், பல கோணங்களிலே கேட்டிருக்கலாம், பல இடங்களிலே பலவிதமாய் அதை விவரித்து பேசுகிறதா இருக்கலாம். இந்த நாளிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் நான் அறிந்து கொள்ளும்படியாக, எந்த திசையை நோக்கி நீங்கள் ஓடுகிறீர்கள், எந்த திசையை நோக்கி நான் போகிறேன், எந்த வாசலை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக சற்று நேரம் உங்கள் மத்தியிலே நான் தியானமாக எடுத்துக்கொண்ட வசனமானது யாத்திராகமம் 25:8. யாத்திராகமம் 25:8 இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று ஆண்டவர் சொன்னார். மோசே மத்தியிலே, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, வனாந்தரத்திலே இஸ்ரவேலர்கள் யாத்திரை செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன், ஆகிய எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வாசஸ்தலம் என்றால் என்ன? ஸ்தலம் என்றால் என்ன? வீடு, தங்குவதற்கு ஒரு இடம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் வீடு இருக்கும். இன்று கிறிஸ்தவர்களுக்கு சில நேரங்களில் ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்? இத்தனை ஆண்டுகளாக நான் சத்தியத்துக்குள் இருக்கிறேன், இத்தனை வருஷங்களாக நான் வேதாகமத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் வீடு விருத்தி அடையவில்லை, செழிப்பாய் மாறவில்லை, என் பிரச்சனைகள் பிரச்சனையாகவே காணப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாசஸ்தலத்தை விட்டு, நம்முடைய வீடுகளை விட்டு தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக வருகிறோம்? அதை அறிந்தவர்களாக வருகிறோமா? உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. யார் வீட்டுக்குள்ள யாரும் வந்தாங்கன்னா நான் எங்க உட்கார சொல்றேனோ அங்க உட்காந்துக்குவாங்க. சோஃபா இருந்தா அங்க உட்காருங்க, யாரும் உட்காந்துக்குவாங்க. அவங்க எங்கேயாச்சும் போகணும், ஏதாச்சும் வேணும்னா யார்கிட்ட உத்தரவு கேட்பாங்க. பாஸ்டரையா நான் உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறதுமா, அது தண்ணீர் தேவைப்பட்டா எனக்கு தண்ணி வேணும், ஏதாச்சும் உத்தரவு கேட்பாரு. நான் உத்தரவு கொடுத்த பின்பு அவர்கள் எந்த வீடை உபயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இருக்கையில அமர சொன்னீங்கன்னா நான் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன வேணும்னாச்சும் நான் அந்த வீட்டுல அதிகாரிடம் கேட்கிறேன், ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும், எனக்கு கொஞ்சம் உங்களுடைய ஓய்வறையை நான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும். நான் கேட்க நீங்கள் அனுமதி தர நான் அந்த வளாகத்துக்குள் உலாவி அடையலாம். அநேக கிறிஸ்தவர்கள் என்று ஆலய வளாகத்துக்குள் அவர்கள் உலாவுவது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளோடு உலாவுவதும், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகளோடு உலாவுவதும், தேவனுக்கு பிரியமில்லாத நடையோடும் உடையோடும் சிந்தனைகளோடும் உலாவுவது தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. ஆகையால் ஆலயத்துக்கு வரும்பொழுது நீங்கள் நான் எப்படி வரணும் என்பதை நீங்கள் நான் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஒன்று, இந்த யாத்திராகமம் 25:8 நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு 3 காரியம். அது ஒன்று, he dwelt among them, தேவன் அவர்களோடு தங்கி தாவரித்தார். இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்து தேசத்துல அநேக ஆண்டுகள் அடிமைத்தனத்துக்குள் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் இருந்த அத்தனை நூற்றாண்டு காலத்திலே ஆண்டவர் ஒரு முறை சொல்லல, நான் உங்க மத்தியில எகிப்துக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க என்று அங்கு சொல்லல. ஏன் அவர்கள் விடுதலைக்குள் வெளியிலே நடந்து வந்த பின்பு அங்கு தேவன் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உங்க மத்தியில வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க.
இருக்காரு. இந்த 6 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேலர்கள் வாசம் பண்ணின அந்த கூடாரத்தின் நடுவிலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்னாரு, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்னார். அது எப்படி இருக்க வேண்டுமா? அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்யப்பட்ட ஒரு வாசஸ்தலமா இருக்க வேண்டும், ஒரு கூடாரமா இருக்க வேண்டும். இன்னொரு பெரிய கேள்வி இருக்குது. நான் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடலை தந்தாரு, ஆண்டவர் சொன்னாரு நீ ஒரு கோயிலை உண்டு பண்ணிரு, ஒரு சர்ச்சை தொடங்குன்னு சொன்னாரு என்று நம்ம சர்ச்சை தொடங்குறோமே, அந்த சர்ச்சை தொடங்கினாலும் சரி, அது வேதத்தின் அடிப்படையில் இருக்குகிற வேதாகம திருச்சபையா இருக்கணும் சரி, அல்லது உங்க தரிசனத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட சபையா இருக்கணும் சரி, ஆண்டவர் சொன்னாரு எல்லா சபை கூடுதலும் தேவன் சொன்னபடி, தேவன் எப்படி சொன்னாரோ அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய போதனைகள், நம்முடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாம் தேவன் எப்படி சொன்னாரோ அப்படி அந்த ஆலயம் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதை குறித்து நீங்கள் வேத இந்த ஆலயத்தில் எல்லாரும் நல்லா பைபிள் வாசிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க பாசத்தை கேட்ட உடனே இங்க எல்லாரும் நல்லா பைபிள் வாசிப்பாங்க. ஐயோ போட்டி போட்டு வாசிப்பாங்க, சொன்ன உடனே வாசிக்க தெரிஞ்சோ தெரியலையோ வாயை திறந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. தட் இஸ் வெரி குட், அது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நீங்க வேஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா? ஆக நம்ம வேத புத்தகத்தை எடுத்து சத்தமா வாசிக்கணும். யாத்திராகமம் 25:9 வாசிங்க. உங்களுக்கு வாசிக்க கஷ்டம் வந்து நாங்க கலையில போடுறேன். யாத்திராகமம் 25:9 வாசிக்க வைப்போம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதற்குள்ள இருக்கிற எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆண்டவர் ஒரு ஆலயத்தை செய்யணும்னாவே சொல்றாரு, கட்டளை போடுறாரு, கரெக்டா மெஷர்மென்ட் தராரு. இப்படிதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும், ஆசாரியன் அங்கதான் இருக்கணும், லேவியர்கள் அங்கதான் இருக்கணும், வழிபாடு செய்கிற பக்தர்கள் அங்கதான் இருக்கணும். எப்படி அழகாக ஆண்டவர் விவரித்து இருக்கிறார். நான் சொல்றபடி இன்று அஜாக்கிரதையாய் நடந்து கொண்டிருக்கிற ஆலயங்களா இருக்கட்டும், அல்லது நம்ம போகிற ஒரு திருச்சபை கூடுதலா இருக்கட்டும், இஷ்டம் போல பாடுறாங்க, இஷ்டம் போல பேசுறாங்க, முக்குக்கு மூளைக்கு ஒவ்வொரு நாள் வச்சு பேசுறாங்க அப்படின்னா ஆண்டவர் அதை விரும்பல. அவர் ஒன்றை விரும்புகிறார். இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே இங்க அருமையான ஒரு வசனம் எழுதி கொண்டிருக்கேன். வாசத்தவனே எனக்கு ஒரு மனசுல ஒரு பயம். எப்பவுமே தேவனுடைய வாசந்த வாச பயம்தான். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், எவ்வளவு எச்சரிப்பான ஒரு சில நேரத்தில் துணிகரமா பேசாம, வாயினாலும் பேசுறவங்க, 30 விரோதமா பேசுறவங்க, பாஸ்டர் விரோதமா பேசுறவங்க, நம்ம பக்கத்திலேயே பாருங்க விசுவாசியோட சந்தோஷம் பொங்குறேன் சந்தோஷம் பொங்குறேன்னு நல்லா பாட்டு பாடுவோம். வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவம் வாரியாத சுமந்தாழ்ந்தேன், அழுதுகிட்டு பக்கத்தோட பாடிட்டு இருப்போம். விசுவாசி நல்லா இருக்கியா, ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். கடைசி வெளியே போய் அவருக்கு விரோதமாவே பேசுவோம். ஆண்டு சொன்னாரு, ஆலயத்துக்கு நீங்க எப்படி இருக்கணும், நான் சொல்ற மாதிரியே நீ ஆலயம் செய்ய வேண்டும். அதை கொண்டு ஒவ்வொன்றும் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும், துதிக்க வேண்டும், எப்படி அவருடைய வார்த்தையை பேச வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆகிய ஆண்டவர் சொன்னாரு மோசேயிடம், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க அப்படின்னா, கூடாரம் என்றால் என்ன, வாசஸ்தலம் என்றால் என்ன? வாசஸ்தலம் என்றால் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு இடம், தேவ பிரசன்னம் அசைபாடுகிற ஒரு இடம். ஒரு அதிகாரியுடைய இடத்துக்கு நான் போகிற வேளையில என்னுடைய கை காலெல்லாம் ஆடுகிறது, நடுங்குகிறேன், பயப்படுகிறேன். என்னை விட அந்தஸ்து உயர்ந்தவராக இருக்கிறார், என்னை விட அவர் பதவியில உயர்ந்தவராக இருக்கிறார். அவரை பார்க்கும்படியாக நான் போகும்போது ஒரு இருதயத்தில் ஒரு பயம் இருக்கிறது. என்னுடைய நடையை காத்துக் கொள்கிறேன், என் உடையை சரியாய் பார்த்துக் கொள்கிறேன், என் வார்த்தையை ஜாக்கிரதையாக வெளியே விடுகிறேன். கூடாரம் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம். இரண்டாவது கூடாரம் என்று சொல்லுகிறீர்கள், அது தேவனுடைய வீடு, அது கர்த்தருடைய வீடு. ஆகையால் அது அவருக்கு பிரியமாய் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருக்கு பிரியமான பாடல்களாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமான வார்த்தைகளாக பேசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கூடாரம் என்று சொன்னால் அது மன்னிப்பு கொடுக்குகிற ஒரு இடம். யார் மன்னிப்பு கொடுக்க முடியும், யார் யாரை மன்னிக்கணும்? பைபிள் ரொம்ப சொல்லுது, ரொம்ப அழகா சொல்லுது. அது இயேசுவானவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்துல இயேசுவானவர் கற்றுத்தந்த ஒரு ஜெபத்தை காட்டிலும் பெரிய ஜெபம் கிடையாது. அவர் சொன்னாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னியும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. எங்க பாவக்கடன், சரி பாவக்கடன் இருக்கு, என்ன கடனா இருக்கட்டும், நானு எனக்கு விரோதமா செயல்பட்டவனுக்கு நான் மன்னிக்காவிட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு மன்னிப்பு கிடையாது என்று அவருடைய வசனம்
எத்தனை வருஷம் தான் மன்னிக்கணும்? அவர் சொன்னாரு 720 டைம் பண்ணி மன்னிக்கணும். உட்கார்ந்து கணக்கு போட முடியுமா? 470 டைம். 720 490 டைம் உட்கார்ந்து நம்ம கணக்கு போடவா? இல்ல. அப்படின்னா நீ மன்னித்து கொண்டே இருக்கணும், மன்னிக்கணும். ஏன்னா உனக்கும் எனக்கும் தெரியாம நம்ம எவ்வளவோ பாவங்களை செய்தே கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு உடனே நம்ம கண்டிச்சா இல்லாம போயிருப்போம். ஆண்டு சொன்னாரு அவருடைய வீடு என்றால் என்னன்னா மன்னிக்கிற ஒரு ஸ்தலம். நான் ஆண்டுடைய வீட்டுக்கு வர்றேன், ஜெபம் பண்றேன், எனக்கு விரோதமாக செயல்பட்டவனுக்கு நான் மன்னிக்காவிட்டால் நான் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். மன்னிக்கணும். எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் யாரு? நீ நம்பி இருந்து உனக்கு மோசம் செய்தவர்கள் யாரு? நீ துக்கப்படும்படியாக மன்னிக்கவே முடியாது ஐயா என்று சொல்லத்தக்க பெரிய உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் யாரு? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆலயத்துல உனக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனா நீயும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு நான் ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு போதகர்கிட்ட போய் ஐயா போன வாரம் நான் ஒரு 10,000 ரூபாய் திருப்பிட்டேன், என்னை நீங்க மன்னிங்க ஐயா என்று அவர்கிட்ட போய் நான் என் பாவத்தை அறிக்கை செய்ய அவசியம் கிடையாது. அதெல்லாம் பழைய காலத்தில் செஞ்சாங்க, ஆசிரியர் கூடாதுக்கு செஞ்சாங்க. அவங்க ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, குடுக்குன்னு ஓடணும். ஆசிரியர் கூடாது உள்ள ஓடியாச்சுன்னா விட்டுருவாங்க. எவன் போடுவாங்க ஆசிரியர் கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, யார் தான் செய்தது பாவம் என்று அறிந்தானோ அவன் மட்டும்தான் அந்த ஆசிரியர் கூடாதுக்குள்ள ஓடுவான். அப்படி பாவத்தை உணர்ந்து உள்ளே போகிறவங்களுக்கு மன்னிப்பு உண்டாயிருந்தது. இன்று நான் ஒரு பாவம் செய்தால் என்னுடைய போதகரை பார்த்து ஐயா பாஸ்டர் ராமேஸ்வரன் அவர்களே நான் போன வாரத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க என்று நான் பாவ அறிக்கையை போதகரோடு செய்ய அவசியம் கிடையாது. என் விசுவாசியோடு போய் நான் போன வாரத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க ஐயா என்று என் விசுவாசி சொல்ல வேண்டாம். நீ உன்னுடைய பாவத்தை போய் உன்னுடைய ஊழியக்காரர்களையோ விசுவாசி சொன்னா உன் பலகீனத்தை அறிந்து உன்னை இன்னும் பலகீனமாய்ப்படுத்தி பாவத்துக்கு நடந்துகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளான ஒரு காலத்துல நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில மீடியேட்டரே அவசியம் கிடையாது, தரகரே அவசியம் கிடையாது. நான் நேரடியாக தேவனோடு என் பாவங்களை அறிக்கை செய்யலாம். அவர் என்னை மன்னிக்கிறவரா இருக்கிறார் என்று ஆண்டவர் வசனம் சொல்லுது. ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கேட்கிறவருடைய பலத்தினால நம்ம நம்முடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கை செய்யலாம். அப்போ ஆலயம் என்றால் என்ன, கூடாரம் என்றால் என்ன? அது மன்னிப்பு தருகிற இடம். எனக்கும் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு நான் மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் என்றால் என்ன? அது நியாய தீர்ப்பு கொடுக்குகிற ஒரு இடம். அப்படின்னா ஆலயத்துக்கு நம்ம வர்றோம். ஆலயத்துக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது சில பிரசங்கம் சில வார்த்தை நம்ம குத்துது. யார் குத்துது? நம்ம ஏதோ தப்பு செஞ்சிருக்கோம், அதனால குத்துது. நல்ல வேலை எனக்கு யாருமே நேரடியா தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சுன்னா சொல்லியிருக்கலாம், பாஸ் போட்டு கொடுத்தாரு அதான் வந்து போறாருன்னு சொல்லலாம். உனக்கு நான் தெரியாது, உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது. எல்லாரும் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லாரும் பரவத்தில் இருக்கணும்னு நான் எனக்கு ஒரு நம்பிக்கை. இது வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் இடம். எதை வைத்து நான் நியாயம் தீர்க்கப்படுவேன்? ஆண்டவர் வசனம் சொல்லுது, நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நான் நியாயம் தீர்ப்பதற்கு நான் யாரு? உண்மையுள்ள நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவர் ஒருவரே. எங்க அம்மா எனக்கு குழுக்கள் முறையில் இந்த பேர் எடுத்தாங்க. வேத காலத்துல எப்படி குழுக்கள் போட்டாங்க, அது போல எனக்கு பேர் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு பேர் எழுதுறதுக்காக நிறைய பேர் எடுத்து போட்டு குலுக்கி எடுத்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூப்பிட்டு குழுக்கள் முறையில் எடுத்த பொழுது என்ன 1 ராஜாக்களுக்காக யோசுவா, சாமுவேல், நியாயாதிபதி அப்படின்னு நிறைய பேரை எடுத்துருக்காங்க. 9 பேர். ஆகிய கடி 9 எங்க வீட்டுல 9 பிள்ளைங்க. ஆக அந்த 9 பேர் எடுத்து குழுக்கள் போட்ட பொழுது 3 டைம் நியாயாதிபதி வந்திருக்குது. போறதெல்லாம் நியாயாதிபதி எனக்கு வெட்கமா இருக்கு. இவ்வளவு பெரிய பேரை வச்சுட்டாங்க. எத்தனை முறை அநியாயம் பண்றோம், எத்தனை முறை நீதி நியாயத்தோட இருக்க முடியல. எனக்கு பிரியமானவர்கள்னா அதற்கு ஒரு வகையான ஒரு நியாயம். எனக்கு பிரியமில்லாதவர்கள், எனக்கு விரோதமாக உள்ளவங்கன்னா ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாங்க, அதை ஊதி கெடுத்து பெருசாக மாற்றுகிறேன். ஆலயத்துல நியாயம் தீர்க்கப்படுவோம். எப்படி நியாயம் தீர்க்கப்படுவோம்? ஆண்டவருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்க்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லும், சகோதரனே நீ தொழுகை செய்கிற நாள் தவறு, சகோதரனே நீ தொழுகை செய்து கொண்டிருக்கிற தெய்வம் தவறு, சகோதரனே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தரம் தவறு என்று ஆண்டவருடைய வசனத்தின் வழியாக ஒருவன் நியாயம் தீர்க்கப்படுவான். நம்ம எல்லாரும் நியாயத்துக்கு நாளில் போய் ஆண்டவருடைய நீதி அந்த நாளில் போய் நம்ம நிற்போம். நம்மளை எதை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறாரு? நானு இந்த சாயங்காலம் 6 மணிக்கு திடீர்னு மேலே கரண்ட் போயிட்டு வந்து சட்டை பண்ண முடியல. சரி இதை மாதிரி ஒன்று போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை கொண்டு வந்தேன். ஓடி போய் போட்டுட்டு பார்த்தா கண்ணாடி போய் பார்க்கும்போது நல்லா இருக்கான்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு. கண்ணாடியை பார்க்க போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் நல்லா இருக்கேன். கண்ணாடியை பார்க்காட்டி நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களை என்னையும் எப்படி நியாயத்திருப்பார்னா, நான்
இங்க ஆலயத்துக்கு வர பார்த்தீங்களா, அங்க வந்து நீங்களும் ஞானம் தீர்க்கப்படுகிறோம். கடந்த வாரத்துல என் வியாபாரத்துல நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், கடந்த வாரத்துல என் வார்த்தையில நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், நான் பேசின வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளா இருந்ததா, என்னுடைய சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமானதா இருந்ததா, என்னுடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமா இருந்ததா, இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். ஆண்டவருடைய வசனத்தின் வழியாய் மாத்திரமே நீங்களும் நானும் ஞானம் தீர்க்கப்பட முடியும். ஆகிய ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் ஞானம் தீர்க்கப்படுகிற ஒரு இடம். ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் ஒப்புரவு ஆகிற ஒரு இடம். உதாரணத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துல யார் போடுவா, ஒருத்தர் திருடிட்டான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நானும் பாஸ்டர் பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், அவர் எனக்கு பிடிக்காது, என்னை அவருக்கு பிடிக்காது வச்சுக்கோங்க. அவர் வீட்டுல நல்ல ஒரு 5-6 கோழி இருக்குது. கோழி ஏமா நம்மளாம் சிக்கன் சாப்பிடணும், சிக்கன் நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன், அந்த கோழின்னு எல்லாருக்கும் பிடிக்கும். சரிதானே? கோழி மேய்ஞ்சிட்டு வச்சுக்கோங்க. கோழி மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சோதனை உண்டாயிட்டு ஒரு கோழி பிடிச்சி அடிச்சு சாப்பிடுவோம்னு சாப்பிட்டீங்க. அதை பார்த்து இவன் தான் கோழி பிடிச்சிருக்கிறான். மோசேயுடைய சட்டத்தின்படி கண்ணுக்கு கண்ணும் பல்லுக்கு பல்லும். இந்த கையில தான் திருடுனா அதே கையாடி என்னதான் சட்டம் கரெக்டா இருக்காங்க. இப்ப கோழியை பிடிச்சிட்டு இவன் தான் எடுத்தானே நான் என்ன பண்ணலாம், அவன் அட்டாக் பண்ணலாம், தண்டனை உடனே கொடுக்கலாம். ஆனா அந்த கோழியை திருடவனுக்கு ரட்சிப்பு வேணும், மன்னிப்பு வேணும்னா, நீதி நியாயம் வேணும்னா அவன் ஆசரிப்பு கூடத்துல ஓடணும். அதுதான் வழக்கம். ஆகையால என்ன பண்ணுவாரு, நான் கோழி எடுத்துட்டேன், கோழி எடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் என்னை விரட்டுவாரு. நான் ஓடுறது உயிருக்கு பயந்து ஓடுறேன், அவர் என்னை விரட்டுறது கோழிக்கு பதிலுக்கு பதில் அடிக்கணும்னு விரட்டுவாரு. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் ஒன்று இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் வேட்டையாடுகிறதை பார்க்க முடியும். அமைதியா பார்த்துட்டு இருக்கோம். மான விரட்டும், புள்ளிமான விரட்டும், எல்லாத்தையும் விரட்டுது சிங்கம். அப்போ ஓடும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் விரட்டுறது எதுக்காக விரட்டுது, ஆகாரத்துக்காக விரட்டுது. அது ஓட்டம் ஆகாரம் ஓடுது. ஆனா முன்னாடி ஓடுற பிராணி எதுக்காக ஓடுது, உயிருக்காக ஓடுது. எதுக்காக ஓடும், உயிருக்காக ஓடுகிறது. அவ்வளவு பதறி வேகமாக துணிகரமாக அப்படி பிடிக்கணும் ஓடும். பின்னாடி போறது ஆகாரத்துக்காக கிடைக்க விட்டு வந்துடும். மாட்டுனா அது வச்சு விட்டா அதுக்கு வேற கூட கிடைக்கும். ஆகையால ஆலயம் என்ன கேட்டீங்கன்னா ஒப்புரவு ஆகிற ஒரு இடம். நான் திருடிட்டேன், அவருடைய விரட்டாரு, நான் ஆசிரியப்பு கூடத்துல ஓடிட்டோம்னா அங்கே இவன் வந்து ஆசிரியப்பு கூடத்துல வந்து அடிக்க முடியாது. நான் செஞ்ச தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, நான் செஞ்ச பாவத்துக்கு சரியான ஒரு பரிகாரத்தை செலுத்துகிறேன், ஒரு பலியை செலுத்துகிறேன், சரிக்கு சரி சரிமா போயிட்டு வெளியே வந்தோடனே என்னை மறுபடியும் திருடன் அவர் சொல்லக்கூடாது. வெளியே வந்த அப்புறம் நான் போய் காணிக்கு செலுத்து வெளியே வந்த பிறகு இவன் திருடன், இவன் வந்து கொள்ளையடிச்சிட்டான், இவன் இந்த பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவம் செஞ்சுட்டான் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள போயிட்டு நான் வெளியே வந்துட்டேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஒப்புரவாக வேண்டும் என்று எத்தனை முறை நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். வந்து நம்முடைய விசுவாசிகளோடு எல்லாருக்கும் ஒப்புரவா இருக்கிறோமா? எப்பமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் வந்து நமக்கு விரோதமா செயல்பட்டுருப்பாங்க, அதை இன்னும் சொல்லிட்டே இருப்போம். சாப்பாடு காலத்துல சொல்லிட்டே இருப்போம். நிறைய தம்பதிகள் பாத்தீங்கன்னா கல்யாணம் கட்டி 30 வருஷம் ஆகும், பல்லெல்லாம் உடந்து போச்சு, தள்ளாடி போயிட்டு இது கல்யாணம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. 35 வருஷமா கல்யாணம் பண்ணி புருஷன் மனைவியா ஆளுன்னு சொல்லுவாங்க. போய் இவரை கல்யாணம் நான் சேர்ந்து பார்த்துட்டேன். ஐயோ நான் ஏமாந்து போய் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு 40 வருஷம் 30 வருஷம் கல்யாணம் ஆனா பிறகு ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அதை இன்னும் தொழில் இருப்போம். அப்படி அல்ல, ஆலயம் என்று சொன்னால், கூடாரம் என்று சொன்னால் ஒப்புரவு ஆகிற ஒரு இடம். ஆகிய நான் சொன்னாரு, நீ வந்து பலி செலுத்த வருகிறாய், காணிக்கை கொடுக்க முடியாது வருகிறாய், நீ பலி செலுத்த முடியாது காணிக்கை கொடுக்க முடியாது வருகிறாய் அல்லவா, நீ அதை கொடுக்கிறது முன்பதாக யார்கிட்ட போய் நீ வந்து ஒப்புரவாகணுமோ, யார்கிட்ட போய் நீ மன்னிக்கணுமோ, யார்கிட்ட நீ சமரசியாக வேணுமோ அங்க போய் சமரசி ஆகிவிட்டு ஒப்புரவாகிவிட்டு பின்னே வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்முடைய சபைகளிலே ஒன்றாய் ஆராதிக்கிற இடங்களிலே எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறாங்க. மனசுல தெரியும், அந்த ஐயா அந்த பெற்ற உட்கார்ந்தா நான் உட்கார மாட்டேன், அவர் கோயிலுக்கு வந்தா நான் கோயிலுக்கு வர மாட்டேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம். நம்மளாம் ஜெபம் பண்றோம், பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே, அது ஒரு பிதாவா இருந்தா சண்டை போட மாட்டாங்க. யாராரோ நம்ம ஒழுங்கை செய்கிற அப்படின்னாலும் நம்ம அப்படி சண்டை போடுறோம். ஆளுடைய வசனம் சொல்லுது ஒப்புரவாக வேண்டும். சொன்னதே சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. கூடாரம் என்று சொன்னா அது ரட்சிப்பு கொடுக்குகிற இடம், ரட்சிப்பு, a place of salvation. இன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு எதுக்கு நான் போகணும், வீட்டில இருந்து பைபிள் வாசிச்சா என்ன, வீட்டில இருந்து நான் ஜெபம் பண்ணா என்ன, நான் எதுக்கு ஆலயத்துல போய் பாட்டு பாடணும், ஆலயத்துல போய் ஆண்டு வசனத்தை கேட்கணும். ஆண்டு
சபை கூடுதலை நீங்கள் நான் விட்டுவிடக்கூடாது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பொழுது எவ்வளவு நல்லதா இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது உலகம், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது இந்நாட்களிலே சபை, மகா பரிசுத்தம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு அந்த வாசஸ்தலத்துக்கு போக இருக்கிறோமே, அது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படி இருக்க நீங்கள் நான் ரட்சிப்பு அடையணும்னா காய்கறியில ரட்சிப்பு கிடையாது, கத்தரிக்கால வெண்டைக்கால முருங்கைக்கால ரட்சிப்பு கிடையாது, தேங்காயில ரட்சிப்பு கிடையாது, எலுமிச்சம் பழத்துல ரட்சிப்பு கிடையாது, பூசணிக்கால ரட்சிப்பு கிடையாது, தண்ணிக்காயில ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு மிருகங்களிலே அல்ல, ரட்சிப்பு ரத்தம் சிந்துகிறதுனாலும் அல்ல, ரட்சிப்பு இயேசுவில் மாத்திரமே இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டு வசனம் சொல்கிறது. ஏன் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம்? ஏன் இந்த கூடார வழிபாடை விடாமல் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் சபை கூடலை விட்டுவிடாமல் உள்ளவர்கள் கேட்டீங்கன்னா அங்கே ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவருடைய தொழுகை நாள் இந்த நாள். ஒரு பழைய பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. இன்றும் பக்தர் கொண்டாடும் யெகோவாவின் இன்ப நாள், என்றும் புதிய பூமியில் மீட்கப்பட்டோர் தொழுகை நாள், ஆசீர்வாதம் பரிசுத்தம் ஆன நாளின் நாள் தானே, ஆசீர்வாதம் பரிசுத்தம் ஆன நாளின் நாள் தானே. அப்படின்னா இன்று சபையிலே கூடாதவர்கள், திருச்சபை கூடுதலை இந்நாட்களிலே விட்டுவிட்டவர்கள் எப்படி அந்த பரலோக மகாபரிசுத்தத்தின் அந்த கூடுதலை நீங்கள் நானும் வைக்க முடியாது. ஆகத்தான் இன்று பக்தர்கள் கூடும் யெகோவாவின் இன்ப நாள், என்றும் புதிய வானத்திலையும் புதிய பூமியிலும் மீட்கப்பட்டவர்கள் தொழுகை செய்கிற நாள் தான் பரிசுத்த ஓய்வு நாள். ஆகிய ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் அங்கு 3 பாகங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் சிறுவயதிலிருந்து கேட்டிருக்கலாம். ஒன்று பிரகாரம், அவுட்டர் கோர்ட்யார்ட் என்று சொல்வார்கள், பிரகாரம், வெளியிலே உள்ள பிரகாரம். இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். இது